அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் தீப சுகுணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிசிஓஎஸ், பிசிஓடி உள்ளவங்க வந்து நேச்சுரல் வேல எப்படி வந்து அதை எலிமினேட் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி உள்ளவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து குளிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. உங்களோட வீட்டுக்கிட்ட ஏதாவது ஆறு போகுது, குளம் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அந்த மாரி இருக்குன்னா, அந்த மாரி குளியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பிசிஓஎஸ், பிசிஓடி உள்ளவங்களுக்கு. ஏன்னா நம்ம வீட்ல நார்மலாவே குளிக்கிறதுனால ஆக்சுவலி வந்து எல்லாரும் வந்து அவ்வளோ வந்து 1 ஆர் 2 பக்கெட்ஸோ ஆறுல ஷவர் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் குளிப்பாங்க. ஆனா இந்த மாரி ஆறு குளங்கள்ல போய் குளிக்கும்போது ஒரு 20, 25 நிமிஷம் குளிக்கும்போது பாடில உள்ள உஷ்ணம் வந்து கம்ப்ளீட்டா வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உஷ்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பாடி உஷ்ணம். ஸோ அது வந்து ஈஸியா எலிமினேட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆகுறதுக்கு லைக் வந்து சீக்கிரம் வந்து கியூர் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். 2வது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுறது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முக்கியமா வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றத கண்டிப்பா தவிர்த்துக்கணும். நெறைய பேர் வந்து சிக்கன் வந்து ரொம்ப வாங்கி சாப்பிடுறாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதோ வாட்டெவர். அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து சிக்கன் வந்து சாப்பிடுறத தவிர்க்க வேண்டும். இரவு நேரங்களில் மாமிசம் சாப்பிடுவதை கம்ப்ளீட்டாக தவிர்க்க வேண்டும். நார்மலா சிக்கன் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கவே கூடாது. மீதி மாமிசங்கள் ஏதாவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் இரவு நேரங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பொரித்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். வெளிய வாங்கி சாப்பிடுறது, ஏதாவது மைதா பொருட்கள், இல்ல ஜங்க் ஃபுட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வாங்கி சாப்பிடுறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுபோக வந்து நல்லா அவங்க வந்து வாக்கிங் மற்ற யோகா பயிற்சிகள் வந்து கண்டிப்பா பண்ண வேண்டும். யோகா போறதுனாலயோ, இல்ல வந்து பெல்விக் ஸ்ட்ரெச் பண்ற எக்ஸர்சைஸ் வந்து பண்றனாலயும், அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கும் லைக் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து ப்ராப்பரா சர்க்குலேஷன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து அதனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து வாக்கிங்கோ, இல்ல டெய்லி வந்து 1 ஹவர் வந்து யோகா, அதாவது பெல்விக் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ற எக்ஸர்சைஸ் வந்து டெய்லி வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது போக வந்து பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த மாரி வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்படியே கேட்கல. பட் வந்து பாடி வெயிட் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்ட். அது வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து போடலாம். ஜூஸ் ஃபாஸ்டிங் போடுறனாலயும் பாடி வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் வந்து பாடில உஷ்ணங்கள் வெளிய ஆரம்பிக்கும். நம்மளோட பெல்விக் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நேச்சுரல் வேல வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ரெமெடி வந்து கிடைக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து அத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிறவங்கலாம் அதிக இனிப்பு பொருட்கள் வந்து சாப்பிடுவதை வந்து தவிர்த்துக்க வேண்டும். ரொம்ப டூ மச் ஆஃப் வந்து ஸ்வீட்ஸ் வந்து ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறனாலயும் லைக் வந்து நமக்கு வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. ஸோ வந்து லைக் சின்ன அரிசி உணவுகள் வந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சிறுதானிய உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கலாம்.